அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன டேங்க? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு 68. 68ஆ? ம். அப்போ 68 ப்ளஸ் ஒரு 7 8 நாள் 75. போட்டுக்கோங்க. 75, 77 அது ஃபேமிலி வீக்குக்கு முன்னாடி அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக யாராவது கூட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க இப்பயே பேக்கப் பிளான்லாம் எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி வீக்கில் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்டான ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸ்கிரிப்ட் இந்த சென்ஸ் இவங்க எப்படி ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேமை இவங்க வந்து டிசைன் பண்ணும்போதே இவங்க என்ன யோசிச்சு இவங்க பண்ணுவாங்க, இப்போ இது நெக்லஸ் அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா இப்படி ஒழிச்சு வச்சுட்டானா, அப்புறம் இவங்க இப்படி போனானா இவங்க தேடுவாங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி மைண்டில் விஷுவலில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க. அது எப்போ அதன்படி வந்து செல்லலையோ அப்போ தான் அவனுக்கு பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க, பிளான் சிஎஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேமிலி வீக்கில் வந்து இப்போ எப்படி சீசன் 4லேருந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, ஐ மீன் நாட் சீசன் 4, சீசன் 3ல கூட சொல்லலாம். லாஸ்ட்லி அவங்க அப்பா வந்தார், அப்புறம் 4th சீசனில் பார்த்தீங்கன்னா ஷிவானி அவங்க அம்மா வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தவங்க. சீசன் 5ல பார்த்தீங்கன்னா அமீரோட ஃபேமிலி வந்து என்ன சொல்ல போகுது, அஷ்ரப் பாயோட ஃபேமிலி அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொன்று நமக்கு வந்துட்டே இருக்குல்ல. அப்போ இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் இங்கே தானே இருக்குது, இவன்ட்ட தானே இருக்குது. ஸோ அதனால் கமருதீன் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, யாரையாவது நல்ல ஆளா பார்த்து இந்த வாரம் அனுப்பிவிடுங்க வெளில. தலைவி ரம்யா மட்டும் அமைச்சிடாதீங்க. இப்போ செய்யன்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப கமருதீனை வந்து வெளியில அனுப்புறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மைக் இஷ்யூ. அப்ப பார்வதி தானே பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்கள மட்டும் வச்சுட்டு கமருதீனை மட்டும் அனுப்புறாங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே வந்துட்டு கொஸ்டின் பண்ற மாதிரி தானே இருக்கும். இப்ப அவங்களுக்கே யார வெளியில அனுப்புற இல்ல பார்வதி நாமினேஷன்ல இருந்தா அனுப்பலாம். பார்வதி தான் நாமினேஷன்ல இல்லையே, கமருதீன் தானே இருக்கிறாரு நாமினேஷன்ல. கரெக்ட். கமருதீன் தான் நாமினேஷன்ல இருக்காரு. பட் ஆனா இது வந்து ரூட் பிரேக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இது நீங்க சொல்ற மாதிரி ஐ அக்ரி. இப்படியும் யோசிக்கலாம் அப்படியும் யோசிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இது ஒன் ஆஃப் த ஆங்கிள். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஆங்கிள் அவரை கமருதீனை வெளியில அனுப்பிட்டு 2 பேருக்குமே ஒன்னாலதான் அவன் போனான் என்னாலதான் போனான் அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். ஒரு சிம்பத்தி இல்ல இன்னொரு மேட்டர் சொல்றேன். ஆக்சுவலா சீசன் 7ல வந்து விஜய் வர்மான்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாரு. அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கார்டு ஒன்று வாங்கினாரு கமல் சார்ட்ட இருந்து. வாங்கின அடுத்த வாரமே வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க் நடக்கும்போது பிரதீப் ஆண்டனியை வந்து ஸ்மாக் போட்டுறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தெல்லாம் வெளில அனுப்பல. அந்த வாரம் அவர் நாமினேஷன்ல இருந்தாரு. அதனால அவரை வந்து எவிக் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுது ப்ரோ. அதே விஷயம் தான் கமருதீனுக்கும் சொல்றேன். இந்த மைக் இஷ்யூ மிகப்பெரிய அளவுல எஸ்கலேட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ்க்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல கிரிட்டிசைஸ் பண்றாங்க இந்த விஷயத்த. அப்போ இந்த பண்ணது யாரு? விஜே பார்வதி மற்றும் கமருதீன். ஆனா விஜே பார்வதி இஸ் நாட் இன் நாமினேஷன். அப்போ இது யார் மேல திரும்பும்? கத்தி யார் பக்கம் திரும்பும்? அப்கோர்ஸ் கமருதீன் மேல. ஒண்ணு ரோஸ்டா இருக்கலாம். 2 பேருக்குமே ரோஸ்டா இருந்து சரின்னு வார்னிங்னு விட்டுட்டு போயிடலாம். இல்ல விஜே பார்வதியை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டு கமருதீனை எவிக் பண்ணிடலாம். ஏன்னா 2 பேர்ல இட் இஸ் டபுள் எவிக்ஷன். ஏன்னா நாட்கள் இன்னும் கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து டபுள் எவிக்ஷன் பண்ணாதான் சரியா இருக்கும். அப்போ ஒருத்தரை வந்து ஓட்டின் அடிப்படையில, இன்னொருத்தரை வந்து ரூல் பிரேக்ன்ற அடிப்படையில கமருதீனை அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன், நாட் விஷ். இமாத் பிரதர் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. சோ பாக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சோ ஆனா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்றேன். விஜய் வர்மா விஷயத்துல நடந்திருக்கு. கரெக்ட், புரியுது. இப்ப கோர்ட்டாக்கும் நான் ஏன் அந்த மாதிரி ஆகாதுன்னு நான் சொல்றேன் சேயோன். மைக் இஷ்யூ வந்து அவர் சொன்ன மாதிரி இங்க 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு ரோஸ்ட், ஒருத்தவங்களுக்கு எவிக்ட்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மக்களே இதை ஃபன்னாக எடுத்துக்கோங்க, சும்மா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ சப்போஸ் இப்போ பார்வதி நாமினேஷனில் இல்லாமல் இப்போ இல்லைல்ல அவங்க இந்த மைக் இஷ்யூனால வந்துட்டு பிளான் பண்ணி செய்யும். இவன் ஃபார் எக்ஸாம்பிள் கமருதீன் வந்து எவிக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 2-3 பாட்டு ஹிட் ஆகும். அப்போ இப்போ எப்படி இந்த பழைய பாட்டு இளையராஜா பாட்டுலாம் இப்போ எப்படி வந்து சினிமாவில் யூஸ் பண்ணி எப்படி ஹிட் ஆகுதோ அந்த மாதிரி சப்போஸ் பார்வதி உள்ளே இருந்துட்டு கமருதீன் எவிக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் மைக் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், வந்துருச்சுன்னா இந்த பொம்பளைங்க காதல்ல தான் நம்பி விடாது இந்த பாட்டு, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் இந்த மாதிரி பாட்டு இதெல்லாம் ஹிட் ஆகும். இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா இங்க ரூல் பிரேக் அப்படிங்கும் போது வேற பாட்டா அதை தாண்டி இல்ல அதை தாண்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா,
கமருதீன் போயிட்டு பார்வதி உள்ள இருந்தா இது பார்வதிக்கு சிம்பத்தியா மாறும். இதுல கேம் சேஞ்ச் எல்லாம் பெருசாலாம் எதுவும் நடக்காது. அது சிம்பத்தியா அவங்களுக்கு மாறாதுமா, சிம்பத்தியா தான் சிம்பத்தியா மாறும். மாறாது. பார்வதி போட்டு இன்னும் அடிப்பாங்க. கோவமாவும் மாறாது. இல்ல எல்லாம் போட்டு அடிப்பாங்க. என்ன காரணம்னா அவன் 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 மேலதான் சிம்பத்தி வரும். உங்களுக்கு புரியுதா? அவன் மேலதான் சிம்பத்தி வரும். அவன் மேல என்ன சிம்பத்தி வரும்னா, இவளும் தானே பண்ணா, இவன் ஏன் உள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி சீசன் 7ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ இவ சொல்லி தானே அவன் மைக்கு கட்டினா, அவனை வெளில அனுப்பிச்சிங்கன்னா இவளையும் அனுப்ப வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்மளோட மைண்ட் செட்டில் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம மைண்ட் செட் எல்லாமே நம்ம சொல்லுவோம், இவங்க இந்த வாரம் வெளில போகணும், இவங்க இந்த வாரம் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுவோம். நம்ம என்னதான் பேசினாலும் கடைசியில் அவங்க ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இருந்திருக்கலாமோ, வேற யாரும் அனுப்பிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி வந்து கமருதீன் வெளில போயிட்டான்னா அது வந்து பார்வதியை வந்து கிராஃப் வந்து கீழே தான் கொண்டு போகும். வரம் போனாலும் அடிப்பான். அதான் ப்ரோ, நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா கமருதீன் உள்ள இருந்து அவர் வந்து அடுத்த வீக் எவிக்ட் ஆகி போனா கூட அது வந்து பெருசா தெரியாது. இந்த வீக் இஃப் கமருதீன் இஸ் கெட்டிங் எவிக்டட், அதுக்கு ஒரு முக்கிய காரணம் விஜே பார்வதி தான் அப்படின்ற மாதிரி அது பிராண்ட் ஆயிடும். பிராண்ட் பண்ணிடுவாங்க, 100% அது நடக்கும். அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அது ஸ்ட்ரைட் டு த வில்லன் கேரக்டர்ல போயிடும் அது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அந்த வில்லன் கேரக்டர்ல. ஸோ அதனால அதை பண்ண விட மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தே நீட் இந்த ஃபியூச்சர். ஏன்னா இப்போலாம் வந்து மூவிஸை விட வெப் சீரிஸ் தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ சவுத் அன்பவுண்டுன்னா என்னமோ ஒன்று வந்திருக்கே புதுசா, தே ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். வெப் சீரிஸுக்கு நிறைய பிளான்ஸ். சீசன் 5ல வந்து ஒருத்தவங்கலாம் கூப்பிட்டு வெப் சீரிஸ் பண்ணலாம் ஏகப்பட்ட. அதாவது இங்கே இந்த பிக் பாஸ்லாம் வந்துட்டு போனாங்க இல்லையா, இந்த ஃபேஸ்லாம் அதுலேருந்து கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணி வெப் சீரிஸ் எடுக்கிற பிளான்லாம் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சத்யா வந்தார் இல்லையா, சத்யாது ஏதோ ஒரு நல்ல ஒன்று போயிட்டு இருக்குன்னாங்க. ஸோ அது போல எல்லாம் வெப் சீரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எல்லாத்தையும் வெப் சீரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இல்ல செய்யன் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு hit பண்ண க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணும்போது, பிக் பாஸ்க்கு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க முன்னாடி 2 ஆப்ஷன் வச்சாங்க. எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது இந்த சீசன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வச்சாங்க. என்ன ஆப்ஷன்னா, ஒன்று ஹாட் ஸ்டார் வெப் சீரிஸ், இன்னொன்று பிக் பாஸ். விச் யூ வாண்ட் டு செலக்ட்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அவங்க கை வச்சது வந்து பிக் பாஸ்ல. அதாவது 2 பேப்பர், ஒன்று வந்து ஹாட் ஸ்டார் ஃபைல், ஐ மீன் அது வந்து ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்களேன், லேமினேட்டட் ஃபைல் மாதிரி. ஒன்று வந்து ஹாட் ஸ்டாரு, ஒன்று வந்து பிக் பாஸ். அந்த ரெண்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு we are giving opportunity in இதில் இது which one you want to select அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பிக் பாஸில் செலக்ட் பண்ணாங்க. அவங்க பிக் பாஸ் செலக்ட் பண்ணி அடி ஷோர்னு கேட்டு எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனாங்க. சாரி, யாருக்கு ப்ரோ? அதே யாருக்கும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் யாருக்கு இல்ல நான் கேட்கல, இந்த டிரைவிங்ல நான் யார் பேரும் சொல்ல அபி. சொல்ல. இல்ல துஷார் போனப்ப எப்படி அரோரா ஃபீல் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி கமருதீன் அனுப்பிட்டு விஜய் ஷாக் ஆகுற மாதிரி வச்சாலும் வைக்கலாம்ல டிஆர்பிக்கு. இல்ல ப்ரோ, இவ்வளவு நாள் ப்ரோ பார்த்துட்டு அதை இருக்க விட பாரு feel நீங்களாம் சொல்றீங்கல்ல அதெல்லாம் வந்து அந்த ஒரு நாள் இல்லை ஹாஃப் டே, கொஞ்ச நேரம் அவ்வளோதான். பட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி வரும். இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க ரியாக்ஷன் என்ன, இவங்க ரியாக்ஷன் என்ன, இதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களோட ரியாக்ஷன் என்ன, இதெல்லாம் தான் மெயினாக பார்ப்பாங்க. ஆனா இப்படியே நீங்க இந்த ட்ரையாங்கிள்ல 6 ஃபேமிலியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கவங்க எல்லாம் தக்காளி தொக்கா பாஸ். இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னைக்கு கேஸ் மேட்ரு, இன்னைக்கு தான் அந்த கேஸ்ல தானே பிரேக் அவுட்டாரு பிக் பாஸ். இந்த கேஸ்ல தானே பிரேக் விட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏதோ கேஸ்ல பிரேக் விட்டாரு அவரு. இல்ல வாஷ்ரூம் போகணும்னா கூட 2 பேரா போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு அவரு, ரைட்டா? எத்தனை பாத்ரூம் இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 பேரா போங்க, எல்லாம் போவாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவரு.
இன்னைக்கு நீங்கள் 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ இதை வச்சு தான் அவங்க வந்து அடுத்த நாட்கள் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் அரோரோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுது. நான் அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு என்னோட சுச்சுவேஷன் இன்னைக்கு என்னோட மைண்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா நான் சொல்லுவேன் அரோரா வந்து 5 நம்பருக்குள்ள அரோரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரோரா பிகேம்ஸ் சம்திங் லைக் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். வீட்டுக்குள்ள எல்லாமே வந்து அரோராட்ட போய் பேசுகிறாங்க, அரோராட்ட இன்புட்ஸ் எடுக்கிறாங்க, அரோராவை பேச வைக்கிறாங்க. அண்ட் அவளும் ரொம்ப ஓப்பன் அப் ஆகி பயங்கரமாக இப்போ பாயிண்ட்ஸில் எடுத்து வைக்கிறா, பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்வியஸ்லி எனக்கு என்ன படுது அப்படின்னாக்கா அரோராவை அப்படியே இழுத்துட்டு வந்துடுவாங்க மேலே. ஐயா யார்யா இப்பதான் மெசேஜ் எல்லாம் பாக்குறேன். பிரகாஷ் உங்களால கீழே எனக்கும் விக்னேஷ் மேலே கேஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாண்ட்ரா தீபியாவை பத்தி திருப்பி திருப்பி ராங்கா ஒண்ணு நரேட்டிவ் செட் பண்றீங்க, குக்கிங் டீம் செட் பண்றீங்க. ஐயா அதுக்கு சாம் தான் அப்பவே விளக்கம் கொடுத்துட்டாரே பிரகாஷ், நீங்க எடுத்து திருப்பி திருப்பி கேட்டீங்க. நான் இப்பதான் மெசேஜ பாக்குறேன். நான் திருப்பி நான் அந்த ஒரு டைம் மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன் அபி மேடம். நீங்க அதுக்கப்புறம் இமால் ப்ரோட வேற கேட்டிருக்கீங்க போல. கீழே மெசேஜ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லல, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கீழே. ஓ சாரி நான் வந்து அவர்கிட்ட ஒரு இது கேட்டேன், ஆனால் அதுக்கு நான் சொல்லலை. எப்படி எவ்வளோ வாங்கியிருப்பனாலாம் காப்பாத்திட்டீங்க எங்களை. அப்பதான் நிம்மதியா இருக்கு. வாங்க ஹரிஷ் ப்ரோ. சரி மிஸ் பண்ணிட்டேனே, இல்லாடி ஏன் நான் ஒரு வாட்டி ஹரிஷ் வந்திருக்கீங்களா? ஹரிஷ் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. பார்வதி நம்பர் 1 இல்ல நம்பர் 2? அப்படியா? பின்னால ஸ்டேஜ்ல நீங்க பார்வதியை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நிம்மதியா தூங்குங்க. கண்டிப்பா. அவங்க ஜெயிச்சாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. சைடு கேப்ல ஜெயிச்சா கூட பரவாயில்லன்றீங்களா? ஆமா, அதுக்காக உட்காந்து நாங்க என்ன அளவாங்க முடியும்? பார்வதி பிடிக்காதான் அதுக்குன்ட்டு பார்வதி வின் பண்ணா ஐயோ முடியவே முடியாது அப்படின்ட்டு நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க போட்டெல்லாம் அழிங்க அப்படின்னு சொல்ல முடியும்? வாங்கினா வாங்கிட்டு போட்டோம். ஆனா அப்பவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். 100%. பார்வதிக்கு எந்த அளவுக்கு பார்வதி வந்து ஆக்சுவலி ஃப்ராங்க்லி டெல்லிங் ஷி வாஸ் a வெரி குட் கேமர் until லாஸ்ட் வீக். பட் இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா ஷி ஸ்பாயில்ட் ஹெர்செல்ஃப். அந்த மைக் இஷ்யூல அந்த மைக் இஷ்யூ மட்டும் சொல்லக்கூடாது. இல்ல சீரியஸ். பார்வதில கடவுள் மாதிரி என்ன சொல்லிட்டீங்க? கடவுள் லெவலுக்குலாம் நான் கொண்டு போக மாட்டேன், ஓகேங்களா? நான் ஷோவாக தான் பார்ப்பேன். நான் பார்க்குற அந்த 1 மணி நேரம் யார் விளாடுறாங்க, யார் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிராஜுவலாக அந்த கிராஃப் எடுக்கிறது வந்து ஷீ இஸ் மெயின்டைனிங் தட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஓகேங்களா? மற்றவங்களை கம்பேர் பண்ண போகும்போது. பட் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஷி பிளேட். ஆக்சுவலி அந்த மைக் இஷ்யூவில் வந்து மாட்டாமல் இருந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வார்னிங் வந்து கொடுத்தாச்சு. வீக்கெண்டில் கூட ஒரு வாட்டி அட்ரஸ் கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இந்த சீசனில் ஆமா பண்ணாரு. ஆனா உங்களுக்கு அங்கதான் ட்ரிக்கு புரியல. இந்த வாரம் அவங்க வந்து நாமினேஷன்ல இல்ல, ஒன்லி கமருதீன் இஸ் தேர். என்ன ஆனாலுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க இந்த வாரம். அடுத்த வாரம் she has enough time to வேற மாதிரி கேம் நவுத்துறதுக்கோ என்ன பண்றதுக்கோ டைம் இருக்கு. அப்படி கிடையாது ப்ரோ. இப்போ சப்போஸ் நீங்க என்ன சொல்றீங்க, மைக் இஷ்யூனால வந்து இவனை வெளில தூக்கிடுவாங்கங்கிறீங்களா? இல்ல சொல்றேன், இவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றேன். யார் போவாங்கன்றது மைக் இஷ்யூனால இவனை இப்ப வெளில தூக்குனாங்க அப்படின்னா பாதிப்பு யாருக்குன்னா பார்வதிக்கு தான் பாதிப்பு. ஆமா, பார்வதிக்கு கிராஃப் டப்புன்னு கீழே விழுந்துரும். எல்லாருமே வந்து அவன் பக்கம் கொஞ்சம் சிம்பத்தி போயிடும். இவளால அவன் போயிட்டான வெளில அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டைனமிக்ஸே மாறும். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் மாத்தலாம் விட மாட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்குலாம் மாத்தலாம் விட மாட்டாங்க. பாவம் பையன் பாருங்க, இப்போ கூட அவன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். பாவம்லாம் இல்ல ப்ரோ, பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஓகே. பட் அவன் பாவம்லாம் கிடையாது. அவன் இஸ் நாட். அவன் எவ்வளவோ இருக்கான். பார்வை மட்டும் நம்ம சிங்கிள் அவுட் பண்ண முடியாதுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் சொல்ற இமாத் ப்ரோ சொல்ற மாதிரி அவர் பாவம் தான் ப்ரோ. இமாத் ப்ரோ நீங்க சொன்ன நீங்க சொன்ன இந்த வேர்டு பாவங்கிற வேர்டு, பார்வதி வந்து சாண்ட்ரா கூட உட்காந்து பேசுறப்ப சாண்ட்ரா வந்து பார்வதிட்ட சொல்லுவாங்க,
உன்னைய பத்தி அவன் நிறைய வாட்டி தப்பு தப்பா சொல்லியிருக்கான். ஸோ பி கேர்ஃபுல்னு சொல்றப்ப பார்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் பாவண்டி, ஐ மீன் அவன் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சாண்ட்ராவோட ரியாக்ஷன் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கமருதீன் வந்து பாவம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதே தான் நீங்களும் இப்போ சொல்றீங்க. ஸோ ஹீஸ் இல்லையா பாவம் தான். இல்ல அதுக்கப்புறம் இல்ல அவன் உனக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல பாத்துக்கோ சொல்லும்போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் கேர். அவர் என்ன நான் இவன்ட்ட பார்த்தது பண்ணாலுமே நான் ஒன்னே ஒன்று என்னை என்ன பத்தி தெரியுமா, சொல்லணும். இவன்ட்ட நான் பார்த்தது ஒன்னே ஒன்று தான். ஹி கேன் பி ஈஸிலி மேனிப்புலேட்டட். அவன்கிட்ட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எதாவது பேசுனீங்க அப்படின்னாக்கா அவன் டக்குன்னு அவன் மைண்டை மாற்றிடலாம். அப்படி இருக்கான் அவன். அதுதான் ப்ரோ இமாத் ப்ரோ, அதுதான் வந்து பார்வதியும் இந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சு வந்தோடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்க அந்த இதுக்கு முன்னாடி யாரோ செகண்ட் ப்ரோவோ யாரோ வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, பர்பஸ்ஃபுல்லா வந்து கமருதீனை லாயரா போட்டதுக்கான காரணமே ஒருவேளை அவனை வந்துட்டு ஆப்போசிட்டா விட்டுருந்தோம் அப்படின்னா அவன் வந்து அரோரா சைடு போனாலும் போயிருந்திருப்பான். அதனால வந்துட்டு அவனை வந்து நம்ம லாயரா நமக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து அங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாட்டான் அரோராக்கு. ரெண்டு சைடுமே அவன் வெளியில வந்துட்டு கமருதீன் வந்து என்ன இல்ல சொல்லியிருப்பான் அப்படி அப்படின்னா, நான் சொல்லல. ரெண்டு பேருக்குமே ஃபேவரா இல்ல போன பிரதர், மாதிரி தான் பேசுவேன். இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவனை சாட்சியா போட்டா ரெண்டு பக்கமும் பேச வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆனா ஆஹ் வக்கீலா போட்டுட்டோம்னா பார்வதி பக்கம் மட்டுமே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துரும். அதைத்தான் பார்வதி பண்ணியிருப்பான்னு சொன்னேன். ஆமா, அததான் வெளியும் வந்து பார்வதியும் சொல்லி இருந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கமருதீனும் வந்துட்டு அங்க வாஷ்ரூம்ல வந்துட்டு இருக்கும்போது அரோராட்ட வந்து என்ன பேசும் அப்படின்னா, நான் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் சைடும் பேசுன மாதிரி தான் நான் பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கமருதீனும் வந்துட்டு அரோராட்ட வந்துட்டு சொல்லி இருந்திருப்பான். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு பார்வதி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கமருதீன்ட்ட வந்துட்டு என்ன கேட்பா அப்படின்னா, என்னை வச்சு நீ கேம் எதுவும் விளையாடலைல அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, சி என்னடி இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கமருதீன் வந்து பார்வதிட்ட சொல்லி இருந்திருப்பான். ஸோ சி ஹேஸ் அ டவுட். ஏன்னா அவன் வந்து அந்த ஃபிளாஸ் வந்துட்டு இருக்குது கமருதீன்ட்ட. ஸோ ஒருவேளை நம்ம அவனை வச்சு விளாடலாம் ட்ரை பண்றோம், பட் அவன் நம்மளை வச்சு விளாண்டுருவானோன்ற ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. அரோரா சைடு போயிடுவானோன்ற பயம் வந்து பார்வதிக்கு பட் இருக்கு. அவன் இன்னசென்ட் தாங்க. அவனை வச்சு நல்லா யூஸ் பண்றாங்க. அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரோ இன்னோசென்ட்னு எனக்கு பார்க்க தெரியல. ஆனா இது எதுக்குன்னா பார்வதி சொன்னது மேஜரா எதுக்குன்னா, அவன் இவங்கள வந்து கேம் விளையாடுறியான்ற சந்தேகம் வந்துட கூட கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே கேட்டுறது. சோ தட் ஹி வில் நெவர் கெட் தட் டவுட் அப்படிங்கிற மாதிரி அது லாயரா முடிக்கிறது. இருக்கும்போது இந்த பக்கம் பேசும்போது அந்த பக்கம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அவன் இல்ல அவனுக்கு தெரியல ப்ரோ. பசி அவனுக்கு வந்து அதான் சொன்னேன். ஆர்டிகுலேஷன், அதுக்குதான் நான் இங்கிலீஷ்ல இன்னசென்ட்னு சொன்னேன். அது இன்னசென்ட் கிடையாது, ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது. அந்த வேர்ட்ஸை வந்து பண்ண முடியலன்றது வந்து இஸ் லேக்கிங் தோஸ் ஸ்கில்ஸ். அதனால அவன் இன்னசென்ட் ஆக மாட்டான். அவனுக்கும் பொறுப்பு இருக்கு. அவன் தனியே பட்ட முறையில அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். மைக் இஷ்யூல இருந்து எல்லாத்துலயும் அவனுக்கும் பொறுப்பு இருக்கு. அது எதுவுமே தெரியாது அது இருக்கு அப்படின்னு இல்லைன்னு நம்ம அவனை இன்னசென்ட்னு பிராண்ட் பண்ண முடியாது. அவனுக்கு இல்ல. தெரியல. he lacks those அதான் நான் skills. என்ன சொல்றேன்னா, நீங்க அவனை வந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு காந்தி இன்னும் உயிரோட இருக்கிறான்னு சொன்னா கூட நம்புவான் அவன். அவ்வளவு இன்னசென்ட்டாலாம் இல்ல ப்ரோ. இல்லைங்க, நான் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அதுக்கு நீங்க காந்திகிட்ட போயிடாதீங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசணும் நம்பிடுவோம் ப்ரோ. அவன் அந்த மாதிரி இருக்கான் அவன். அது எனக்கு புரியுது ப்ரோ. ஆனா அவ்வளோ இன்னசென்ட் எல்லாம் இல்ல. ஹி இஸ் லைக் அவருக்கு வந்து அவர் ஒரு ஷார்ட் டெம்பர்டா இருக்காரு, இதா இருக்காரு. எனக்கு வந்து இங்க பிரச்சனை என்னன்னா, அவரு ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது எதுக்காகனா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போனா எங்க இந்த கேம்ல வந்து அவருக்கு பாதிக்குமோ ஏதோ ஒரு விதத்துல தான் அவர் ஒரு செல்ஃபிஷ்னஸா தான் ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அந்த ஒரு ஜோனை மெயின்டைன் பண்ணி ரெண்டு பேரையுமே அவரும் யூஸ் பண்ணிக்கிறாரு. இங்க பார்வதியும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவரும் அவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணிக்கிறாரு. சரி, நான் ரொம்ப நேரமா லைவ் பாக்குறேன். வெறும் அவன் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அவன் மட்டும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அம்மா எங்க போச்சு? அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க. முழுசா பாருங்க, தர்பீஸாக மாறிய கமருதீனை பாருங்க. இவன் அந்த இது ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இன்னைக்கு காலங்காத்தால எந்திரிச்சோன்னா என் மேல ஒரு கேஸ். ஓ விக்னேஷ், என்ன கேஸ் ப்ரோ? நீதானே ஹோஸ்ட்? ஆமா. கண்டிப்பா அந்த குரூப் இங்க தான் இருக்கும். ஸ்பேஸ்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பேசினானுங்க. நான் இந்த வாரம் வியானா எவிக்ட் ஆயிடுவான்னு சொன்னானா? இல்லையே எங்கேயாவது இல்லையே. வியானாவை நான் டாப் 5ல வச்சிருந்தேன். அது கேம் தான் ஏதாச்சும் மட்டும் தான் சொன்னீங்க. எவிக்ட் ஆயிடுன்னு நீங்க சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, யாரோ சொன்னாங்க ஃபேமிலில இருந்து யாரோ வர. நான் என்ன சொன்னேன்னா, அவங்க அம்மி வருவாங்களாங்கிறதே சந்தேகமா இருக்கு எனக்கு. அவங்க அம்மி வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அதை எவனோ இன்னைக்கு விக்கல்ஸ் விக்ரம் எப்படி இன்னைக்கு வந்து காதுல வந்து பரோடா கட்டிட்டு வந்தானோ அந்த மாதிரி யாரோ பாவம் இங்க ஸ்பேஸ்ல கேட்டாங்க போல இருக்கு. அதுக்கு அந்த வியானாவோட ஆர்மியோட ஹெட் ஒருத்தகனாம்.
சொல்லுங்க சொல்லுங்க ஹீஸ் வெரி சொல்லுங்க. குட் கை. இஸ் லைக் யூனோ எப்பயும் மெசேஜ் எல்லாம் பண்ணுவார் அவர். ம் இஸ் வெரி குட் கை. ம் வந்து ப்ரோ நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, வியானா எவிக்ட்னு சொன்னீங்களா? யோ நான் எங்கேயா சொன்னேன், நீங்க ஸ்பேஸ்ல சொன்னீங்கன்னு கேட்டு எனக்கு வந்து சொன்னாங்க ப்ரோ அப்படின்னா. யோ நான் அப்படிலாம் சொல்லையா, வியானா ஃபேமிலில இருந்து யார் வருவாங்க கேட்கும்போது அவங்க அம்மா வர மாட்டாங்க, மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் தான் சொன்னேன். ம். அப்படியே ப்ரோ அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு, நான் கிளியர் பண்ணிட்டேன் அவங்களுக்கு அப்படின்னா. அடப்பா இவங்களா பேசையாவது கொடுங்களா என்ன, நான் என்னடா பாவம் பண்ணேன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி வந்து அடிக்கிறானுங்க. செய்வன் சும்மா தானே சுத்தி நிற்கிறான், அவன் வாட வாட அமுச்சிட்டு இருக்கான் வெளியில, அவனை போய் அடிங்களேன், சும்மா என் பக்கம் வந்து அடிச்சுட்டு. என்ன அதானே என்ன கோர்த்து விடாம உன்னால இருக்க கோத்து முடியாதுல்ல. என்ன பலி கொடுக்கணும்னு முடிவு என்ன பண்ணிதான் ஏதாவது பண்ணுவ நீனு. என்ன மட்டும் அடிக்கிறானுங்க, நீ அபி மட்டும் எஸ்கேப் அபியோட ஆகுறியா? மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா செய்வன், அபியோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இப்போ? இல்ல இப்ப ஏது செய்வனை நான் சொல்றேன், வெயிட் மாட்டிடுவாங்க. பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஏய் செய்வன், அபியோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? சொல்லு தங்கம், சொல்லு சொல்லு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணலாம்னு இருந்தோம், 2 பேரும் வந்து காப்பாத்திட்டானுங்க, 1 மணி நேரம் ஓடிடுச்சு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா. கரெக்டா வந்தானுங்க, 1 மணி நேரம் ஓட்டிடுச்சு. இல்ல இமாத் ப்ரோ, நீங்க விக்ரம பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, விக்ரம் கூட வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டெல்லாம் வந்து இப்போ இவர் ரஜினி சார் பர்த்டேக்கு ஏதோ பாட்டெல்லாம் பாடணும்னு ஏதோ ஒரு, அது வேற வீக்கெண்ட்ல பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பாட்டுலாம் நம்ம பாடலாம் லிரிக்ஸ் எல்லாம் போட்டுன்னு ஒரு இது நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் எனக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு விக்கல்ஸ் விக்ரமும் பார்வதியும் உள்ள வரும்போதே பிளானிங்கோட ஸ்கெட்சோட வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு படுது. நான் இது வரைக்கும் எங்கேயும் சொல்ல. ராஜு பிரியங்காவெல்லாம் நாங்க தெரியுமா ஒரு கேமு. யூ மீன் எஸ் ஈ மீன் எனக்கு அப்படிதான் படுது. ஐ திங்க் அவங்க 2 பேரும் வெளியவே ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மங்காத்தாவா ப்ரோ? அவங்க 2 பேர் சேர்ந்து சீரீஸே வெப் சீரிஸ். பண்ணிருக்காங்க. ஆஹால வேற மாதிரி ஆஃபீஸ்லாம் பண்ணிருக்காங்கல்ல. மங்காத்தா ஓகே, மங்காத்தா ஒன் மோர் திங் ப்ரோ நோஸ் வெரி யா ஆஃப் கோர்ஸ். சி இதுதான் என் ஸ்ட்ராட்டஜியே. நீங்க இப்போ ஃபார் இல்ல. எக்ஸாம்பிள் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் யாராவது உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி இப்போ அங்க உள்ள போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, ஆல்ரெடி நோன்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இல்ல. ஏன்னா ஓடிடியில பாக்குறவங்க மட்டும்தான் தேனோஸ். இப்போ நீங்களே கேட்டீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டீங்க, ஏன்னா நீங்களே அந்த வெப் சீரிஸை பார்க்கல. சீரிஸ் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ தே நோஸ் வெரி வெல், தே நோ ஈச் அதர். அண்ட் ஒன் மோர் திங், வீட்டுக்குள்ள போக போறாங்க இவங்கெல்லாம் உள்ள போக போறாங்கிற லிஸ்ட்டு 20-30 நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ரைட்டா? பேசியிருக்கலாம். அப்ப என்ன அவங்க பேசாமல இருந்திருப்பாங்க? இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து நாம பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் எவிஷன்ல சேவிங் 2 பேர்த்தோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த வீக்ல சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேரும் ஒரு இது மாதிரி ஸ்டேஜ்ல லெஃப்ட் ரைட்டு. அப்ப நீங்க இதெல்லாம் முடிச்சு போடுங்க. இல்ல ப்ரோ, ஆனஸ்ட்லி ஆனா நான் என்ன நினைக்கிறேன், ஓவராலா பார்வதியை வந்து டாப் 5ல கூட இல்ல டாப் 5ல கூட்டி போவாங்க. 100 பட்டம் டாப் 5ல கூட எடுத்துட்டு போகாம கூட வெளில அமிச்சிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. திடீர்னு எனக்கு என்னமோ பார்வதியை கூடவே அது அவங்க டாப் 5 கொண்டு போறாங்கிறது செகண்டரி ப்ரோ. பட் நான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். இல்ல ஹரி சொல்றது உண்மைதான். கண்டிப்பா ஆரோராவை டாப் 5 கூட கொண்டு போகாம வெளில அமிச்சிருவானுங்க, அது உண்மைதான். ஆனா பேரை மாத்தி சொல்லிட்டாரு. அரோராக்கு பதிலா அவருக்கு நான் கரெக்டா தான் சொன்னேன். அவருக்கு காதுல பரோட்டா கட்டிக்கிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி ஒரே நிமிஷம் விக்னி வாங்க, நான் இன்னைக்குதான் உங்களுக்கு டிஎம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹாய் ஹாய் ஹாய், ஒன்னு வேலையா நான் அபுதாபி போயிட்டேன்டா. அதான் ஓகே பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அபுதாபியா? சூப்பர். ஆமாம் ப்ரோ, நான் வந்துட்டு இப்போ நான் அஜ்மன்ல இருக்கேன், வேற ஒரு ஒர்க் விஷயமா அபுதாபி போயிட்டேன். நானும் அஜ்மன்ல தாங்க இருக்கேன். அப்படிங்களா? ஓகே. நவமியால. ஓகே, நான் அல் ரஷீதியா. பக்கம் தான். ஓகே ஓகே. பாத்தீங்களா, இங்க பக்கத்துல இங்க இருக்கிறவங்க நாங்க ஸ்பேஸ்ல பிடிக்கிறோம். ஆமா ரைட். நான் ஸ்பேஸ் கேட்பேன், கொஞ்ச நேரம் தான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வந்து பேசுற அளவுக்கு பொறுமை இருக்காதா? சரி கேட்டுட்டு அப்புறம் வந்து ஓகே எபிசோட் இப்படிதானே போகுது ரைட் அப்படின்ட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னைக்கு அபி ரொம்ப ஹாப்பி போல, சாண்ட்ரா ரொம்ப பயங்கர ஃபயரா, எப்படி ஃபீல் பண்ணீங்க?
இன்னைக்கா எதுக்கு அந்த மைக் விஷயத்துக்கா? இல்ல அவங்க இப்பதான் இந்த பிரஜன் போனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேச ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு கேட்டேன். கரெக்ட் கரெக்ட். அவள நேத்தே அவங்க கொஞ்சம் பேசிட்டாங்க. நேத்து நேத்தே ஓகே, ஹரிஷ் பட் ப்ரோட அது வந்து திட்டிட்டு ஒரு மாதிரி இருந்தவர் கொஞ்சம் குரூப்பா பாராட்டிட்டு இருந்து போனாரு. பேசின மாதிரி தான் இருந்துச்சே தவிர ரொம்ப ஓப்பன் அப் ஆகி எல்லா இடத்துலயும் வந்து நின்று பேசின ஒரு ஃபீல் வரல. அவங்க அந்த ஒரு இதுலயே இருந்தாங்க. நான் நினைச்சேன் அப்படியே டிராப் அவுட் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி வந்துட்டாங்க. ஒண்ணு நான் இன்னைக்கு உங்களோட போஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அபியோட போஸ்ட் ஏதாவது வரணுமே. இல்ல அபி, நீங்க வெல்கம் பண்ணும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சிருங்க. இல்ல 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 நான் இன்னைக்கு அபியோட கொஞ்சம் பிஸியா இல்ல இல்ல இருந்தேன், அபியோட அதனால ஒரு போஸ்ட் இதுவும் நான் போடல. கேட்டேன் ஒரு தடவை ஸ்பேஸ்ல மத்தியானம் நம்ம சாட்டர்டே நினைக்கிறேன், போன சாட்டர்டே. எனக்கு சாண்ட்ராக் சப்போர்ட் பண்றதுக்குன்னு 2 ஜீவன் வருவாங்க, ஆள யாரையுமே காணும் அப்படி தேடிட்டு வர இருந்தீங்க. நான் கீழ ஒருத்தர் லிசனர்ல இருக்காரு. ஓ ஓகே. இல்ல பி நான் வந்து இப்போ ஓகே நம்மளுக்கு வந்து சாண்ட்ரா பிடிக்க பேசுறீங்க. இப்ப நீங்க வந்து இப்போ கொஞ்சம் ஓப்பனா நான் வந்து சில விஷயம் கொஞ்சம் யாரெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு பொதுவான இடத்துல வச்சு நான் யோசிப்பேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாவே இந்த வாரம் வந்து சாண்டோட கேம் எப்படி இருக்கு? நீங்க வந்து பை ஹார்ட் சொல்லுங்க, எப்படி இருக்கு, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் ட்ராப் அவுட்ஸ் இருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த பழைய சாண்ட்ரா இல்ல. ஆமாமா, அது டெஃபினட்டா இல்ல. பட் ப்ராபபிலி கம்பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்பேக் அப்படின்னு நம்புவோம். பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனாலதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படி சொல்லி. இல்ல எனக்கு நான் இன்னைக்கு லைவ் அவ்வளவு பார்க்கல. பட் நேத்து பார்த்த வரைக்குமே அவங்க வந்து அவங்க ஒரு மாதிரி போராட்டமா திருப்பி வரணும் வரணும் அப்படின்றதுக்கு அதுல அவங்களோட முயற்சி தெரியுது. ஓகே. பட் எந்த அளவுக்கு அவங்க சக்சஸ் ஆகி இந்த வாரம் வராங்கன்றத பார்க்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காங்க. ப்ராபபிலி வீக்கெண்டுக்கு அப்புறம் ஏதாவது மாறுதான்ட்டு பார்ப்போம். இல்ல இந்த வீக்கெண்ட் வந்து யாரையுமே தூக்குறதுக்கு இல்லைன்ட்டு சேச்சி தூக்கி விட போறானுங்க. பட் அவ்வளவுதான், இந்த மனவழியில போயிடுவேன் நானு. ஓகே ஓகே. சோ பிக் பாஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் சியர் அப் பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அடுத்த வாரம் நம்புவோம். அவங்க கேஸ் வேற இன்னும் வரல. அவங்க கேஸ் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்துமே அவங்களுக்கு பெருசா லாயரா இருக்கு எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஆமா, பாப்போம். பட் இவங்க கனி அண்ட் சாண்ட்ரா வெர்சஸ் இன்னும் வரல. மேபி அது நாளைக்கு இருக்கலாம் நினைக்கிறேன் கேஸ். அவங்க அந்த மாதிரி கேஸ் கொடுத்திருக்காங்களா அவங்களுக்கு அகைன்ஸ்டா சாண்ட்ராவோ இல்ல கனி கனி? கொடுத்திருக்காங்க, கனி கொடுத்திருக்காங்க. கனி சவுத்துறான் சாண்ட்ரா. அந்த அடிப்பட்ட டாஸ்க் பத்தி கொடுத்திருக்காங்களா? ஆமா ஆமா. நீங்க அப்போ அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா லைக் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அதை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயம், அந்த பயம் என்னன்னு எனக்கு போல, அந்த அடிபட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கெண்ட்ல பேசிருப்பாங்க. சோ அத வச்சு இவங்க கேட்டிருப்பாங்க, என் குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாதிரி இன்னொரு தடவை ஏதோ ஒரு இடத்துலயும் இதே மாதிரி நடக்கும். லைக் அந்த நகை டாஸ்க். அப்புறம் சுபியை அடிச்சது எல்லாமே எல்லாரும் அக்ரெசிவா வந்து விழறாங்க. அப்போ நீங்களும் அது உள்ள ஒரு ஆளா தானே இருந்தீங்க, அந்த ஐடியாவுக்கு ஒரு ஆளா தானே இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் வரலையா? அப்போ குழந்தைங்க பாப்பாங்கன்னு நினைக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சோ அது வந்தா கனி வெர்சஸ் சாண்ட்ரா வரும். ஆனா விக்கல்ஸ் எடுத்துருவாங்க கனி வந்தா வக்கீலா. அவன் தான் இல்ல, யாருக்குமே ஆப்ஷன் இல்ல விக்கல்ஸ் விட்டா. அப்போ கனிக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஆனா அவன் செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டான் இந்த வீக். செம்மையா வந்த கேஸ் எல்லாமே இல்ல ஒரு பாயிண்ட்ல ஏத்துக்கணும். லைக் எப்படின்னா நம்ம வந்து லைக் நிறைய அவங்க இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றது, இப்படி ஆடுறது, அது ஓவரா பேசுறது, ரொம்ப டக்குன்னு வந்து யாருக்காவது பாராட்டு கிடைச்சா ரியாக்ட் பண்றது, நிறைய பேசிருக்கோம் அந்த ஸ்பேஸ்ல பேசிருக்கோம். ஆனா மத்தபடி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசுறது, ஒரு வக்கீலா வாதாடணும் போது அவன் ஓகே கொஞ்சம் நல்லா பண்றான்ல அப்படின்ற அளவுக்கு ஃபீல் தான் அவன் பண்ணவும் செய்யறான். சோ இந்த வீக் அவனுக்கு ஓகே, அவனுக்கு இந்த வீக் ஜாக் பாட்டா இருக்கலாம். அவனுக்கு பேட் வீக்ன்றதே வந்து பெரிய பேட் வீக்குங்கிறது என்னன்னா, அந்த அடிப்பட்ட போது அவன் மேன் ஹேண்ட்லிங்னு சொன்னால, அதை தவிர அவன் மேல எந்த பெரிய கிரைமுமே இல்ல. பெருசா வீக்கெண்ட்ல அவன் எதுக்குமே மாட்டல. பெஸ்ட்டுக்குள்ளேயே அப்படியே டிராவல் பண்ணி அந்த குட் புக்ஸ்லயே இருந்துட்டு வரான். இந்த வாரம் ரொம்ப பீக்கு. அவனுக்கு ஒரு ஒரு டிராப் வந்தாதான் திருப்பி ஃபைனல்ஸ்க்கு அவன் போவான். இல்லாட்டி அப்புறம் அவன் அப்படியே நார்மலா அப்படியே ஓகே ஓகே நல்ல பையன் பாவரமா இருந்துருவானுங்க. அவன் கான்ஃபிளிக் பண்ணுவான்னு நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் இன்னும் ஒரு கரெக்டா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்து ஒரு பெரிய ஃபைட்டு. இப்போ வரைக்கும் அப்படியே அமிக்கபிளா ஓகேப்பா சாரிப்பா நான் வரல அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பெரிய அந்த சண்டையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரைக்கும் விட மாட்டேங்கிறான். அவனுக்குன்னு தனியா குரூப்பா தான் பண்றான்.
கரெக்ட். அது இன்னைக்கு கூட ஆஹ் லைவ்ல ஒரு சீன் பார்த்தேன். லைக் இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு வந்துட்டு இவர் பேச வராரு. அது நீங்க அந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே நீங்க கிளீன் பண்ணா அது அங்க ஒரு பிரச்சனை வருது. அப்போ வந்து கமருதீன் கிட்ட போய் ரொம்ப ரைஸ் பண்ணி தான் பேசுறான். அதுக்கப்புறம் உம் ரைஸ் பண்ண அடுத்த 5வது நிமிஷம் ஜஸ்ட் லைக் ஓகே 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 கூல் அவ்வளவுதானே ஆயிடுறான். அப்படின்ற மாதிரி உடனே காம் ஆனா நான் போய் என்ன செய்வேன், என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஆனா அவன் இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒரு மேட்டரை வந்து பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். தட் ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் பாயிண்ட் வச்சு பேசக்கூடியவன். அவன் பேசினாலே அவன் வின் ஆயிருவான்ற மாதிரி ஒரு ஒரு சப்கான்சியஸா அந்த கூட்டத்துல இருக்க எல்லார் மைண்ட்லயும் அதை பதிய வச்சிட்டான். அதை வின்னும் பண்ணிட்டான், பதிய ஆமா வச்சிட்டான். பதிவு வச்சுட்டு அதுக்கேத்த சோ மாதிரி நடந்துகிட்டான் இல்லையா? லைக் அந்த எஃப்ஜே கேஸ்லாம் ஆமா டைல்யூட் பண்ணது முதல்ல அவன் ஐடியா தான். அந்த ஆமா கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் வரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க 2 பேரும். அப்பவே இப்போ சொல்லிடுவான், நம்ம இதை எடுத்து கொண்டே போக கூடாதுடா, நம்ம இப்படி சொல்லுவோம், அதை உடனே அங்கேயே முடிச்சிட அப்படின்னு அவன் ஃபர்ஸ்டே சொல்லிடுறான். லைக் அவனுக்கு அதை பாக்குறான் எண்ட் எப்படி போகும்னு. சோ இதுல என்ன இவனுக்கு அட்வான்டேஜ்னா, இப்ப நெக்ஸ்ட் வீக் ஆஃப்டர்லாம் போற போது ஹெட் ஆன் ஒன்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணணும்னா ஆல்ரெடி அதர் பர்சன் வந்து ஒரு மாதிரி இன்டிமிடேட்டடா இருப்பாங்க. சோ அதனால இவங்க கிட்ட பேசுற போதே ஒருவேளை இவன் நம்ம எப்படியும் பாயிண்டா இவங்க கிட்ட பேச முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டான். சோ அதனால இப்ப வாக்குவாதம், டிபேட்டு இல்ல பாயிண்டா பேசுறது இதெல்லாம் வரும்போது அவன் கமருதீன்லாம் கண்டிப்பா பேசவே முடியாது. பாரு கிட்ட வந்தாலும் பாருவால கிளாரிட்டியாலாம் பேச முடியுமான்னு தெரியல. ஐ நெவர் ஃபெல்ட் தட் வே பர்சனலி பட் நான் ஃபார் மீ. இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணனா, அவன்கிட்ட பாயிண்ட் இருக்கு. அது வேற லெவல்ல கட்டி அதை ஆர்கியூ பண்ணி அதை கொண்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா, பண்ண முடியும். ஆமா பட் அவன் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு யோசிக்கிறான், ஹோல்ட் அப்படியே அதை பண்றான். கவுண்ட் பண்ணிடுறான். ஏன் தெரியல, அது ஏன் எனக்கு இல்ல புரியல. அத ஹோல்ட் பண்றான். அந்த கேம் ஹி வில் பிளே சம்வேர். அத வந்து அவன் இஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் இட் பேக். ஆமா எஸ் எஸ். ஆனா நான் இந்த ஸ்பேஸ்ல விகல்ஸ் பத்தி இவ்வளவு பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. என்ன அபி? நான் வீட்டுல ஒரு சின்ன ஒரு கால்ல போயிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இமான் ப்ரோ, எனக்கு ஒண்ணு கேட்கணும். நீங்க வந்து அந்த 21, 22ல ஏதோ ஃபயர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்ன கதை? நேத்து நான் லைவ் வரும்போது இப்ப ஸ்பேஸ் வரும்போது நான் கரெக்டா அது மட்டும் தான் என் காதுல விழுந்தது. நீங்க வேற இப்போ எங்க ஏரியாவா போயிட்டீங்க, அஜ்மானா போயிட்டீங்க. ஓகே சொல்லாம இருக்க முடியாது, கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ. இங்க வெளிப்படையா சொன்னா ஃபிளக்ஸ் அடிச்சிருவாங்க, வேணாம். அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கட்டும். ஓகே 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 ஷூர் ஷூர். என்ன இமாது ப்ரோ, எனக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இமாத் ப்ரோ அதான் சொல்லிட்டீங்களே இன்னைக்கு. நீங்க நீங்க அஜ்மான் வந்தா அதுக்கு சொல்லுவேன். ஃப்ளைட் ஏறி வரணும், அப்பதான் நாங்க சொல்லுவோம். ஆமா, எனக்கு எப்பவுமே இந்தியாவுக்கு டிரான்சிட் அங்கதாங்க. இல்ல ஹரிஷ்ணா இமாத் ப்ரோ சொல்லிட்டாரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடி சொல்லிட்டாரு. என்ன போயிருக்கு ரெக்கார்டிங் ஸ்பேஸ் எடுத்து கேட்டு நான் சொன்னேன். ஆனா பேர்லாம் சொல்ல. ஆனா விக்னிக்கு அவங்க எங்க ஏரியாங்கிறதுனால அவங்க நான் பேர் சொல்லிடுவேன் டிஎம்ல. விக்னி அப்படியே டிஎம் பண்ணிருங்க விக்னி. வாய்ப்பே இல்ல, பண்ண மாட்டாங்க அவங்க. சரி நான் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன், அதுல ஒரே ஏரியா, வாய்ப்பு இல்ல, சாரி. உங்களுக்கு காரசாரம்ல நான் செட் தோசை வாங்கி தரேங்க, பக்கத்துல இருக்கும் உங்களுக்கு. காரசாரமா? இல்ல அங்க நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன், வேண்டாம். ஆக்சுவலி என் ஃபேமிலி இந்தியா போயிட்டாங்க வின்டர் வெக்கேஷன்ல இப்போ. ஸோ மேரேஜ் இங்க தான் போயிட்டாங்க. அங்க நான் டெய்லி அங்க இருந்து தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றது, எனக்கு நோ பட் அதர் அங்க ஆப்ஷன். பிரைஸ் ரொம்ப ஐயாவும் இருக்கு, அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சோ நான் போல. நான் சாப்பிடுற 3 இட்லிக்கு அது போதும். ஓகே ஓகே. டயட்ல இருக்கிற முடியுமா? என்னது டயட்ல இருக்கீங்க? இல்ல அவ்வளவுதான். நைட்ல இந்த இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணா கொத்து பரோட்டா பிரியாணிங்க. நைட்டு பிரியாணியா? டே அப்பா, 3 இட்லியும் எப்பயாவது ஒரு சில டைம்ல ஃபுல் பாயில் ஒன்று வாங்குவேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஃபுல் மீல் எங்க இது பண்றீங்க, பிரெஃபரன்ஸ் பண்றீங்க? சஷ்யால வாங்குங்க, நம்ம ஊர் சசியா டேஸ்ட்ல போகும். இருக்கு. ஆமா ஆமா, சசியா போகும், செமையா இருக்கு. எஸ் சசியா போகும். எங்க நான் ஃபேமிலியோட அதிகமா போறது சசியா தான். சரி, எல்லாரும் கல்ல கொண்டு எழுதி அடிச்சிட்டு போறாங்க. என்னப்பா பேசுறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஹரி வந்திருந்தான்ல, யூனோ ஹரி ரைட்? பாத்திருக்கேன், அவங்க பேசும்போது கேட்டிருக்கேன். அவன் அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தான். இப்போ லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தான், ரஷீதா நெஸ்டோக்கு ஆப்போசிட்ல. ஓ ஓகே ஓகே ஓகே. நானும் அங்க தான் நியர்பை தான், நானும் அங்க நியர்பை. டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் அவன் சசியா தான் அவன். ஆமா, அங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா பார்த்தேன். அதாவது நம்ம ஊர் சாப்பாடை மிஸ் பண்ணுவோம்ல, அப்பட்டுக்கு நாங்க ஆர்டர் போட்டுறாது. சாரி கைஸ், இன்னொரு பர்சனல் क्वेश्चन கேட்கணும். இவங்க எங்க படிக்கிறாங்க? ஹேபிட்டட். கிட்ஸ் என்ன படிக்கிறாங்க? ஹேபிட்டட். ஹேபிட்டட். ஓகே ஓகே.
எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷனல் இந்தியன் ஹேபிடேட் ஹாபிடட் குரூப் அண்ட் தான். குளோபல் இந்தியன் ஸ்கூல் ரெண்டு பேர் ரெண்டு ஓகே, இதுல என் பொண்ணுங்க இன்டர்நேஷனல் இந்தியன் ஓகே ஹேபிடேட் குரூப் தானே. ஹாபிடட் இன்டர்நேஷனல் இந்தியன் சேம் தானா? ஐயா ஆமா ஆமா ஆமா. எஸ் எஸ். ஓகே ஐ சாரி காய்ஸ். கைஸ், இப்போ நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பிக் பாஸ் போங்க. எங்க கண்டினியூ பண்றது? க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் தான் பண்ணணும். அப்படியா? சுரேஷ் சார் வந்தாரே போயிட்டாரா? போயிட்டாரு, தாத்தா போயிட்டாரு, என்னன்னு தெரியல. ஆனா நாங்க அஜ்மெண்ட் டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி போயிட்டாரு. நாங்க காரணம் இல்ல, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. ஆமா ஆமா, அப்போ சரி. மாத்திரம் இந்த வீக் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா 14 பேர்கிட்ட இருக்காங்களே. இந்த வீக் மோஸ்ட் ப்ராபப்லி சிங்கிளா தான் இருக்கும். சூப்பர். எஜே வரணும், சூப்பரா இருக்கும். டபுள் சிங்கிள் ஆக்குனா நல்லா இருக்கும். விக்னி டிஎம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, ஷூர் ஷூர். ஆனா சொல்ல மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். 100% சொல்ல மாட்டேன். செய்வன் இமாத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அரோராக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கு இப்பலாம். அப்படியா? ம் அரோராக்கு சப்போர்ட் சோஷியல் மீடியால இருக்கு. பட் காமன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில இந்த ஷோவை பார்க்கக்கூடிய டெடிக்கேட்டடா பார்க்கக்கூடிய தாய்மார்கள்ட்ட அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அரோராக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல. இல்ல நிறைய யூடியூப்ல எப்படி பேர் இருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா யூடியூப்ல இங்க தெரியும். யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட்னா, நான் இப்போ இன்னைக்கு போட்ட வீடியோல கூட சொல்றேன்னா, பார்வதி இல்லாத டாபிக்ல கூட ஒரு வீடியோ போடுறோம்னா அது கீழே ஒரு 100 கமெண்ட் வந்து விஜய் பார்வதினு போட்டு ஹார்ட் இருக்கும். யூடியூபுடைய நிலவரம் அதுதான். அரோராவை பத்தி நம்ம வீடியோ போட்டோம். என் சேனல்லாம் இந்த சீசன் பை காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அரோராவை பத்தின ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த தம்ப்நெயில்ல போட்டோ வச்சு நான் போட்டேன்னா 1000 வியூஸை தாண்டறதே கஷ்டம். யாரும் பாக்குறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்றதே ஆடியன்ஸுக்கு பெரும்பாலான பேருக்கு தெரியலன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. பட் என்ன தெரியுமா, வை ஐசி அரோராவுக்கு நிறைய பேர் போஸ்ட் வந்து போடுறதுக்கு காரணம் என்னங்கிறத நான் பாக்குறேன். அப்படின்னா, இத்தனை நாளா சைலண்டா இருந்த ஒரு பொண்ணு இப்போ கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரண்ட் எண்ட்ல இப்போ நோட்டபிள் பர்சன்ஸ், அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல இறங்கி விளையாடணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இறங்கி விளையாடுறதுல பார்க்கும்போது இப்போ அரோரா வந்து சீன்ல இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஓகே. இல்ல இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. இப்போ எக்ஸ் தளங்கள்ல பாத்தீங்கன்னா அரோராக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஹேட்டும் இருக்கு. பட் யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஒரு கமெண்ட் கூட அரோராக்கு இன் ஃபேவரா வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்திருந்தா சொல்ல போறேன். நீங்க போய் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல், நீங்க ஏதாவது ஒரு வீடியோல எடுத்து போய் பாத்தீங்கன்னா 100 பாரு அப்படின்னு கமெண்ட் இருக்கும். அரோராக்கு ஒரு அரோரா கூட இல்லையே. ஸோ விச் மீன்ஸ் யூடியூப்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான கன்சியூம் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அரோராவை வந்து ஒரு கண்டஸ்டன்டா ஏத்துக்கல. அவங்க பெருசா எதுவும் இம்பாக்ட கிரியேட் பண்ணல. திஸ் இஸ் ஹவ் ஐ சி. ஏன்னா 50 நீ நாள் அப்படி சும்மா சொல்ற சேவன். பட் என்ன கேட்ட அப்படின்னா, இன்னொரு 2 எங்கல்ஸ் இருக்காங்க. அந்த 2 எங்கல்ஸை கம்பேர் பண்ணும்போது அரோராவோட கிராஃப் வந்து கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனா அது கண்டிப்பா நோவே ரிலேட்டட் டு பார்வதி. பார்வதிக்கு இந்த வாரம் வந்து பயங்கர பேக் ஃபயர் ஆயிருக்கு. நான் சொல்ல ஓகே. பார்வதிக்கு வந்து இந்த வாரம் பயங்கர அடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு ஏற்பட்ட இந்த டேமேஜ விஜய் சேதுபதி அவர்களால டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு அடுத்த வாரம் பார்வதியை பத்தி இப்ப இருக்கிற ஹேட் அடுத்த வாரம் பார்வதிக்கு இருக்காதுன்றது என்னுடைய பெர்செப்ஷன். சோ பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். Let's see. Yeah, definitely. Okay, same bro, Imad bro. செல்லமா தூக்கம் வந்துருச்சா? முடிச்சிடும். நெக்ஸ்ட் சீசன் சாம், நெக்ஸ்ட் சீசன் விக்னேஷ். அதானே நெக்ஸ்ட் சீசன். இல்ல ஒரு காமெடியில வரும் அன்னியன் படத்துல நெக்ஸ்ட் சீசன் சாம் அப்படின்னு வரு. இல்ல சார் ப்ரோ, காலைல 6:30க்கு எந்திரிக்கணுமா? எந்திரிக்க முடியல. அச்சோ, நல்லா தூங்குங்க பாவம் விக்னேஷ். You guys are dedicated man. You guys are very dedicated.
வீக்கெண்ட்னா அந்த சாட்டர்டே சண்டேலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அந்த டெய்லி ஓகே காலைல ஓகே. அது அதுவும் மிஸ்ட் வர ஓவரா இருக்கா டெய்லி காலையில 6:30 வச்சு ஆமா ரொம்ப ஆமா. இருக்கு. யா புரியுது புரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இமாத் ப்ரோ ஏதாவது பேச வேண்டி இருக்கா? இல்லம்மா இல்லம்மா ப்ரோ that's it. பேசுங்க மத் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? நீங்க எல்லாம் யா பேசுனா பேசலாம். எனக்கும் முடிச்சிட்டேன். நானும் முடிச்சிட்டேன்.